உங்களை யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா கண்டுக்காத போகினே இருங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறதுக்கு பாதி பேருக்கு பிடிக்காது. அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா இல்லாத போயிட முடியாது. அவன் எதனா பண்ணி மாறான், அதெல்லாம் காதுலேயே வாங்கவே வாங்காதீங்க. கை குத்து தூக்கி விடுறவனை விட காலை பிடிச்சி கீழே வலிக்கிறவன் தான் இந்த உலகத்தில் அதிகம். புரியுதுங்களா? புரிஞ்சிங்கன்னா நம்ம லைஃப்பில் எங்கேயோ போகலாங்க. நம்ம எதுங்க அத்தனை நம்பியா நம்ம வாழறோம்? புரியுதுங்களா? யாரை நம்பி யாரும் வாழலைங்க. உண்மை, மனசாட்சி, உண்மையான உழைப்பு அது இருந்தால் போதுங்க. உழைக்கணும்னு எண்ணம், நேர்மையான பார்வை, வேற எதுவும் தேவையில்லைங்க. அவங்க அடக்குறாங்க, அவன் பொறாமப்பட்டு என்னங்க ஆக போகுது? அவன் பட்டு போகிறாங்க. உன் கூட வரவன் பொறாம பண்ணால் பட்டு போகிறான். அவன் புத்தி அவள் தான். அவனை மாரி நம்ம உழைக்கணும்னு அதை நினைக்க மாட்டான். ஐயோ அவன் அப்படி ஆகிட்டானே. அட போங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவங்க அடக்குறாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உண்மையாக மனசாட்சி உழைக்க நீங்கள் முன்னேறுங்க. உன் ஃபேமிலியை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அத்தனை மட்டும் பார்த்தா நம்ம ஒருபடி மேலே ஏற முடியும். புரியுதுங்களா? நம்மளும் அவங்க கூடயே தான் கிடக்கணும். எண்ணம் எப்படியோ வாழ்க்கையும் அப்படி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்திரன். பாய்.